ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the இந்த Lord. இறைவார்த்தை பகிர்வுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32. எல்லாரும் திருவிழியத்தை கையில வச்சுக்கோங்க. இப்ப எடுத்தவங்க வாசிக்கலாம். இறைவார்த்தையான வாசிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஷார்ட்டா என்னுடைய இந்த இந்த செய்தியிலிருந்து நமக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வரி வாசிக்க தண்டுவோர் நேசம். பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த இறைவார்த்தை பயிரிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரேமா வேர்டு என்னன்னா, இப்போது அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுளோடு எப்போ இருக்கிறோம். அவருக்குரியதெல்லாம் நமக்கு தான். இதை எத்தனை பேர் நம்ம சுதந்திரிச்சுக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்கு தான். ஏன்னா
பலவிதமான கவலைகள், கண்ணீர்கள், பயம் நெருங்கும் போது நம்ம கடவுளை விட்டு விலகி செல்கிறோம். இந்த நற்செய்தியில 3 உவமைகள் சொல்றாரு. இந்த 3 உவமைகளையும் மொத்தத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு மனமாற்றம். அந்த ரிப்பன்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு செய்தி. முதல் உவமை காணாமல் போன ஆடு. அந்த காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எப்ப காணாமல் போகும் ஆடு? நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல பெரிய பெரிய ஆட்டு மந்தையெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த நாடோடிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த ஆட்டு கடைகளை வச்சு அதுக்கு பிறகு அதுதான் அவங்களுக்கு வருமானமே. அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்து வயல்களுக்கெல்லாம் அந்த எருக்க உரமாக கொடுத்துட்டு அங்கிருந்து கிடைக்கிற ஏர்னிங்ஸை வச்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. அப்ப அந்த ஆடு தான் அவங்களுக்கு பிரதானம். அதுல ஒரு ஆடு காணாமல் போனா கூட அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால எப்பவுமே அந்த ஆடுகளும் அந்த ஆயின் குரலுக்கு தான் செவி மடுக்கும். வேற யாரு கூப்பிட்டாலும் போகாது. அப்ப அந்த ஒரு ஆடு காணாமல் போனா கூட மற்ற ஆடுகளை எல்லாம் விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிப்பதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி காணாமல் போன திராக்மா. 10 திராக்மலில் 1 காணாமல் போனா கூட நம்ம இப்ப பெண்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்மல் போடுவாங்க லேடிஸ். லேடிஸ் போடும்போது அந்த திருகாணி சின்னதா தான் இருக்கும். அது ஒரு திருகாணி கீழே விழுந்துருச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப போடுற வரைக்கும் அவங்களுக்கு மனசே இருக்காது. அந்த திருகாணியை சின்னதா இருந்தாலும் அதை வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அதை திருகாணி கண்டுபிடிக்கும் போதுதான் ஒரு மகிழ்ச்சி. அப்ப எப்ப நம்மிடம் இருப்பது வெளியேறி அது திரும்ப கிடைக்கும் போது என்ன மகிழ்ச்சியோ அதுதான் இந்த ஊதாரி மைந்தன் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட செய்தியிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறது. இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையை நான் ஒரு ஷார்ட்டா முதல்ல பிரீஃப் பண்ணிடுறேன். இதுல என்னன்னா, ஒரு தந்தைக்கு 2 புதல்வர் இருக்காங்க. மூத்த மகன் தந்தையின் விருப்பப்படிதான் இருக்கிறான். தந்தைன்னு சொல் கேட்டு வேலைக்கு போறான், வயல் வேலை செய்யறான், எல்லாமே தந்தையினுடைய விருப்பப்படிதான் நடக்கிறான். ஆனா இளைய மகன் என்ன செய்யறான்? தந்தையிடமிருந்து பிரிந்து சொத்தை பிரிச்சு எல்லாவற்றையும் எப்ப தந்தையிடம் சொத்தை பிரிச்சானோ அப்பவே அவன் தந்தையிடம் விலகிட்டான். இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்? தொலைநாட்டிற்கு பயணிச்சது தாறுமாற வாழ்க்கை வாழ்ந்து வறுமையில் வாடுகிறான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்காம பண்டிகள் தின்ன நெட்டுகள் கூட வேற நிற்ப முடியல. அப்போதான் அவனுக்கு மனமாற்றம் கிடைக்குது. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். எப்ப அந்த உச்சத்துக்கு போறோமோ சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கும்போதுதான் அவன் பழைய நிலைமை எண்ணி பார்க்கிறான். அதுக்கு பைபிள் ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு. அப்பொழுது அறிவு தெளிந்தவராய். இப்ப இதுக்கு முன்னாடி அறிவு இல்லாமையா இருந்துச்சு? அறிவு இருந்துச்சு, ஆனா தெளிவான அறிவு இல்லை. என்ன தெளிவான அறிவு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவே ஒப்பற்ற செல்வம் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம இருந்தனால அவனால கவலை, கண்ணீர், கஷ்டத்தை போறான். அப்ப நான் பசியால் சாகிறேனே என்ற மனம் வருந்தி மனமாற்றடைந்து அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, கடவுளுக்கும் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்து அவருடைய மகன் எனப்படும் தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என தாழ்த்துகிறான். நீங்க என் பையனை கூட ஏத்துக்க வேண்டாம்ப்பா, உங்களுடைய வேலைக்கான ஒருவனாவது ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். மனமாற்றம் அடைகிறான், மன்னிப்பை வேண்டுகிறான். அந்த மனமாற்றத்தை மன்னிப்பை அடைந்து பாவ அறிக்கை செய்த உடனே அந்த தாழ்ச்சி என்ற மகன் அறிக்கையிட்ட வேலையிலே அந்த தந்தை என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, தந்தை ஓடி போய் வரார். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓடி போய் அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல தகப்புன்னு? பாத்தீங்களா, இதுக்குதான் இந்த செய்திக்கு சொல்லுவாங்க அவர் ஒரு ஊதாரி தகப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அன்பை கொடுக்கறதுல அவர் எதுவுமே கணக்கு பார்க்க மாட்டாராம். அவ்வளவு உதாரித்தனமா செலவழிப்பாராம். நம்ம உதாரித்தனம்னா ஏதோ தேவையில்லாத செலவழிப்போம். ஆனா அவர் எதிராக உதாரித்தனமா இருக்காரு. கடவுளுடைய அன்பை கொடுக்கிறது, அவர் இருக்கிற இரக்கத்தை கொடுக்கிறது, மன்னிப்பை கொடுக்கிறாரு. அவர் அவரை கண்டு பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு ஓடி போய், சாதாரண ஒரு அப்பா தன் மகனை இப்படி, அதாவது தன் அப்பாவிலிருந்து பிரிந்து சொத்தை அழிச்சு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு மகனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கிறான்னா, 3 விதமான கிஃப்ட் கொடுக்கிறார். முதல் தரமான ஆடை, கைக்கு மோதிரம், காலுக்கு மிதிய அடியும் கொடுத்து கொளுத்த கண்டை கொடுத்து விருந்து கொண்டாட அழைக்கிறார். அப்ப விருந்து கொண்டாடும் போது என்ன சொல்றாருன்னா, என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்கப்பட்டுள்ளான் என்கிறார். மகன் இறந்தா போயிருந்தான்,
அட்மிட் பண்ணி சொல்லலாம். மகன் இருந்தா போயிருந்தான். எதுக்காக இயேசு இந்த வார்த்தை சொல்றாரு? அந்த தந்தை எதுக்காக அப்படி சொன்னாரு? என் மகன் இறந்து போயிருந்தான். இது எதை குறிக்குது? மனமாற்றத்தை குறிக்கிறது. இறப்புங்கிறது பாவத்துல மறுபிறப்பு பிரதர். பிறப்பு அவன் எதுக்கு இறந்துன்னு சொல்ற? என் மகன் இறந்து போயிருந்தான்னா இது ஸ்பிரிச்சுவல் டெத். ஆன்மீக வாழ்க்கையில அவன் இறந்துட்டான். கடவுளை விட்டு விலகி அவன் விலகி போயிருந்தான். ஸ்பிரிச்சுவல் டெத்தை தான் குறிக்கி. இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ரீகாபிலேட் ஆகி மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்கப்பட்டான். இது இதோட இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. வந்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், தந்தை ஏற்றுக்கொண்டார், வந்துருச்சு. இந்த நேரத்துல மூத்த மகன் வயலிருந்து வரான். அவன் வந்து என்ன கேட்கிறான்? இது என்ன? அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன? ஒருவர் அழைச்சி வேலைக்கான அழைச்சி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறான். எப்போ அந்த வார்த்தை கேட்போம் தெரியுமா? நம்ம வீடுகள்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது நம்ம வீடுகளில் பயன்படுத்தியிருக்கோமா? நம்ம வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வெளியில ஒரு வித்தியாசமான சத்தமும் ஒரு வித்தியாசமான குரலை கேட்டா என்ன இது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்க நடக்கிற ஆடம்பரங்களை எல்லாம் பார்த்தோன்னா அவனால டைஜஸ்ட் பண்ண முடியல. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில இதெல்லாம் என்ன என்று வினவினான். அதற்கு அந்த ஊழியர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதை உன் தந்தை கொளுத்தை கொண்டு அடித்திருக்கிறார். எவ்வளவு பார்த்தீங்களா? அந்த உன் தம்பி, உன்னுடைய உறவின் அடிப்படையில அவன் சொல்றான், உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தமிழர் நலமாக வந்திருப்பதால் இந்த விருந்தை கொண்டாடுன்னு சொல்றாரு. உடனே அவன் செய்யறான், கோவமுற்று வெளியிலே நிற்கிறான். அப்ப என்ன செய்யறாரு தந்தை? உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்கிறார். ஏன் கெஞ்சணும்? அப்பா எதுக்கு கெஞ்சணுமா? இருந்தாலும் தன் மகன் அந்த மைந்தன் தான் வெளியே ஓடி போய் எல்லாம் மனமாற்றம் அடைஞ்சான். நம்மோட இருக்கிற மகன் இனிமேல் நம்மை விட்டு விளையிடக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ளீஸ் பண்றார். மகனே வா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாராம். இதை கேட்டது நினைச்சனா அவன் என்ன சொல்றான்? அடிமை போன்று இத்தனை நாள் வேலை செய்து வருகிறேன், உன் கட்டளையில் ஒருபோது மீறியதில் ஆயினும் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தந்ததில்லையே அப்படிங்கிறான். அதுக்கு அழைத்து விட்டு அந்த மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்கு கொளுத்த கண்டை அடித்திருக்கு, எனக்கு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தனது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அங்கலாய்க்கிறான். அப்பதான் அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, மகனே நீ எப்போதும் என்னுடைய நிற்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, என்கிட்ட தான் பார்க்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்து எல்லாம் அதான். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உன் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யணும்னு வார்த்தை கேட்ப உன்னுடைய தேவையெல்லாம் நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன்ப்பா கவலைப்படுற, ஏன் அங்கலாய்க்கிற அப்படின்னு அந்த மகனை தேற்றுகிறார். இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். மறுபடியும் அதே வார்த்தை சொல்றாரு, இப்போது உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான். இதுதான் இந்த ஓமையினுடைய விளக்கமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இந்த ஓமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, கடவுளின் அளவற்ற இரக்கம், கிரேஸ். அவர் எவ்வளவு நல்லவர். தந்தை கூட பாவத்தில் விழுந்தாலும் திரும்பி வரும் எவரையும் நிராகரிக்க மாட்டார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி. அந்த கல்வாரி சிலுவையில தொங்கும் போது ஒருத்தன் சொல்றான், வான் வீட்டில் இருக்கும்போது என்னை நினைவு கொள்ள, இன்றே வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த நிலையில அவனுக்கு பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்கிறார். அப்ப அவருடைய இரக்கம், அவர் அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த தியானம், இந்த வார்த்தையினுடைய உவமையில தான் நமக்கு வெளிப்படுது. மனம் திரும்புதல். இளைய மகன் தவற்றை புரிந்து மனம் திரும்புதனால் மீட்பை பெற்றான். அப்ப இளைய மகன் எவ்வாறு தான் செய்தெல்லாம் தவறு என்று மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்கும் போது அந்த மீட்பின் திட்டத்திலே அவனை சேர்க்கப்படுகிறது. ஆனா மூத்தவன் என்ன செய்யறான்? இரக்கமற்ற நீதிமானா இருந்தால், பரிசேரை போன்ற இரக்கமற்ற நிலையில் இருக்கிறான். மூத்த மகன் நீதிமானா இருந்தாலும் பரிசேரை போல இரக்கமற்ற நிலையில இருக்கிறான். இதுல இருந்து நாம் எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆன்மீகம் என்ன? பாவம் மனிதனை கடவுளிலிருந்து பிரிக்கிறது. பாவம் எப்ப நம்ம பாவம் செய்யறோமோ அப்ப கடவுளை விட்டு விலகி போயிடுறோம். ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? எப்ப அந்த விளக்கப்பட்டிய கனியை உண்டார்களோ அப்போதே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். அப்ப பாவம் மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. மனம் திரும்பும் போது மீண்டும் மனிதனை கடவுளிடம் சேர்க்கிறது. பாவத்திலிருந்து நம்ம கடவுளிலிருந்து விலகி வந்தாலும்
நம்ம மனமாற்றம், அந்த ரிப்பண்டன்ஸ் மனமாறி மன்னிப்பை கேட்கும்போது நம்ம கடவுளுடன் சேர்க்கிறோம். அந்த சிலுவை தான் நமக்கு மன்னிப்பின் வாசலாக கல்வாரியிலே அந்த அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த சிலுவையில தொங்குற அதுதான் நமக்கு மன்னிப்பின் வாசலாக கிடைக்கிறது. சரி, இந்த மனமாற்றம் அடைந்தவனுக்கு ஒரு ஒரு மூன்று கிஃப்ட் கொடுக்கிறாரு. இந்த இறைவார்த்தையில அந்த 3 கிஃப்ட் இருக்கு. என்னென்ன கிஃப்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? 3 கிஃப்ட் ஆடை, கொடுக்கிறார். மோதிரம், ஆடை, ஆடை. மோதிரம், ஆ. மிதியடி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆடைனா என்னது? எதுக்காக ஆடை கொடுக்கிறாரு? பழையன கழிந்து புதியன புகுதல் என்றோ புகுதல் அன்றோ. பழைய புதிய வாழ்க்கை, நீதியின் ஆடை, பாவம் கழுவப்பட்ட நிலை, கடவுளுடைய கிரேஸ். அது வந்து ஆடைக்கு அடையாளம். அது ஆங்கிலத்துல பெஸ்ட் ரோப் அப்படிம்பாங்க. புதிய வாழ்க்கை, நீதியின் ஆடை, பாவம் கழுவப்பட்ட நிலை, கடவுளுடைய கிரேஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளிலே கொடுக்கிறார். எப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மனித பலவீனத்திலே நம்ம தவறலாம். அப்ப குற்றம் குறைகள் இருந்தாலும் நம் தீச்செயல்களை மிதித்து போட்டு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு அப்புறப்படுத்தி வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய மன்னிப்பை கேட்கும் போது அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டு கொடுத்து ஜூம்ல நம்ம தொடர்ந்து இந்த 3 மணிக்கு ஆண்டவர் துதித்து போற்றி ஆராதித்து இறை செய்தி வரும்னா அது அவருடைய கிருபை. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, எத்தனை பேர் இந்த நேரத்தை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இங்கிருந்து இந்த நேரத்தை ஆண்டவருக்காக, ஏன்னா இறைவேண்டல் செய்யும் நேரம் தான் திருத்துதர் பணிகளை சொல்லியிருக்கு. 3 மணிங்கிறது சாதாரண நேரம் இல்லை. அன்னைக்கு அந்த காலத்துல முதல் இறைவேண்டல் செய்த நேரமே 3 மணியா. அப்ப அந்த 3 மணிக்கு நம்ம ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது ஆண்டவரோடு இணைந்து மகிழக்கூடிய கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையினால நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நீதி நாடி அணிந்து புதுப்படைப்பாக்கிறோம். இதோ அனைத்தையும் புதிதாக்கிறேன், உண்மையானவை நம்பிக்கையானவை எனக்கு எழுது என்று திருவெளிப்பாடு 21 சொல்லுது. அப்ப புதிய கிருபை, புதிய ஆற்றல் நமக்கு கொடுக்கிறது. மோதிரம், நம்ம திருமணத்தில எல்லாம் கணவன் மனைவி மோதிரம் மாத்திக்கிறாங்க. எதுக்காக மோதிரம் அணிவித்தல் நடக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்ச சொல்லலாம், தவறுலாம் இல்லை. நம்ம ஷேர் பண்ணணுங்கிறதா அந்த இறைவனுக்கு. அது ஒரு அதிகாரத்துக்கு, அது ஒரு உறவு, அதிகாரம், பவர், அடையாளம், அதிகாரம் மற்றும் உறவை குறிக்கிறது. மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்ளப்படுதல். அந்த மோதிரத்தை அணிவிச்ச உடனே அவன் எல்லாத்தையும் இழந்து தரித்திர நிலையில சாப்பிட கூட வழி இல்லாம மனமாற்றம் பெற்று மன்னிப்பு வேண்டி வரும்போது அவனுக்கு அந்த தந்தை மகன் அந்த உறவு அவனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் அந்த மோதிரத்தை அவர் அணிவிக்கிறார். அந்த அதிகாரம் மற்றும் உரை மீண்டும் மகனா ஏற்றுக்கொள்ளப்படுதல். குடும்ப அதிகாரம், கடவுளோடு உடன்படிக்கை. அந்த குடும்ப அதிகாரம், நான் தந்தை நீ மகன் அப்படிங்கிற உறவின் அடையாளமா தான் அந்த மோதிரத்தை அணிவிக்கிறார். சரி, அப்படின்ற காலனி எதுக்கு கொடுக்குறாங்க? காலனி என்பதனுடைய சுரிச்சல் மீனிங் தெரியுமா? அந்த காலத்துல அடிமைகள் வந்து காலனி அணிய மாட்டாங்களாம். அப்ப காலனி அணிஞ்சாலே அதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கணும், ஒரு கிரேட் இருக்கணும். அப்போ ஒரு அந்தஸ்து இருந்தா தான் காலனி பண்ணணும். அப்ப அடிமை இல்லை. வந்து என்னைக்கு அவன் மனமாறி இங்க வந்துட்டானோ இனிமே அவன் கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை. உலகிலுள்ள எந்த அந்தகார சக்திக்கும் எந்த மனிதனுக்குமே அவன் அடிமை இல்லை என்பதன் அடையாளமா தான் அந்த காலனி கொடுக்கிறார். மகன் என்ற மரியாதை கொடுக்கிறார். சுதந்திரம், அந்த லிபர்ட்டி, அவனுக்கு அந்த கிரேஸ கொடுக்கிறார். ஏன்னா தொடக்கத்தில் மனிதனுக்கு அதான் கொடுத்திருக்காரு. உலகத்தில் ஆளுகை செய்யுங்கள், மனிதனை படைத்த போது ஆளுகை செய்யுங்கள். அந்த சுதந்திரத்தை இந்த தந்தை இந்த மகனுக்கு கொடுக்கிறார். இனிமே நீ என்னுடைய அசெட் எல்லாமே உனக்கு தான், நீ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செயல்படுத்தலாம். ஏன்னா அந்த மகன் மேல் நம்பிக்கை, இனிமே உதாரணத்தனமா செலவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் அந்த காலனி கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துகிறார். அப்ப இந்த இன்னைக்கு தியானிக்கப்பட்ட இந்த இறை செய்தியிலிருந்து நமது சிந்தனைக்கு நம்ம என்னத்தை எடுத்துக்கணும்னா, நம்ம இந்த நாள்ல அந்த மூத்த மகன் போல இருக்கிறோமா, இளைய மகன் போல இருக்கிறோமா? எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. மனவருந்தி மன்னிப்பு கேட்டால் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்துட்டோம். அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார்.
ஆமென். Praise the Lord.